ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது காமிக்கிறேன். அங்கே ஒரு கோட்டை தெரியுதா? அது பேர் தான் ராணிக்கோட்டை. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க அங்கே போயிட்டு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ராணிக்கோட்டை, ரைட் சைடில் இருக்கிறது ராஜா கோட்டை. ஸோ இப்போ நம்ம அங்கே போயிட்டு அங்கே என்ன இருக்குது ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது ராணிக்கோட்டை, பின்னால் இருக்கிறது ராஜா கோட்டை. ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபைனலாக ஒரு வழியாக ராணிக்கோட்டைக்கு உள்ளே வந்துட்டோம். எவ்வளோ படிக்கட்டு இருக்குன்னு தெரியல. ரொம்ப தூரம் நடந்து போகணும் போல். லாஸ்ட் ட்ரிப் செஞ்சி கோட்டை ராஜா கோட்டைக்கு போயிருந்தோம். ஸோ ராஜா கோட்டை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அப்படியே எப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ராணிக்கோட்டை இங்கே தான் இருக்குது. பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம ராஜா கோட்டைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து மண்டையை பொழந்துடுச்சு. மண்டை ரெண்டாகிடுச்சு. 2 நாள் சரியான தூக்கமே இல்லை. அவ்வளோ வெயில். மண்டை அப்படியே ரெண்டாக பொழக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே பல தடைகள்லாம் தாண்டி ஷூட் பண்ணி வீடியோ ஒரு வழியாக அப்லோட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம ராணிக்கோட்டைக்கு வந்திருக்கோம். இந்த கல்வெட்டுகள்லாம் பதிச்சு வச்சுருக்காங்க. இந்திய தொழில்துறை செஞ்சிக்கோட்டை. ஸோ ஹிந்தியில் தமிழ் லாங்குவேஜ், ஹிந்தி இங்கிலீஷில் இருக்குது. அவ்வளோவும் கிளியராக தெரியல. இதையும் சேதப்படுத்திட்டாங்க. ஹே ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லாவே இருக்கேங்க. இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிக்கோட்டை. இது ராணிக்கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு. நம்ம லாஸ்ட்டு செகண்ட் வீலாக ஒன்று போட்டிருப்போம் செஞ்சிக்கோட்டையில். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சேம் அதே தான். ராணிக்கோட்டை, ராஜா கோட்டை, கிருஷ்ணகிரி கோட்டை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சியில் தான் இருக்குது. ஒரே ரூட்டு தான். ஸோ நீங்கள் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ராஜா கோட்டை இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ராணிக்கோட்டை இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ராணிக்கோட்டையில் வீடியோ போட்டிருக்கோம். அங்கே இருந்த மண்டபம்லேருந்து மேலே இருக்கிற மண்டபத்தில் வந்து போட்டிருக்கோம். ஃபைவ் பேட்டன் கூட செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராணிக்கோட்டையில் வந்திருக்கோம். ஸோ ராணிக்கோட்டையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் டிக்கெட் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 25 rupees வாங்குறாங்க. அங்கே நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கேஷாக பேமெண்ட் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் கோடு ஒன்று என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேர், நேம், மெயில் அட்ரஸ் எல்லாமே லாகின் பண்ணி அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று இருந்தால் அட்ரஸ் ப்ரூஃப் நம்பர் போட்டிங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங், நெட் பேங்கிங் எல்லாமே பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிக்கெட் வந்துடும். டிக்கெட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்கோம். ஸோ ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ராணிக்கோட்டைன்னு சொல்லி ராணிக்கோட்டை. ஸோ அது வந்து ராஜா கோட்டை. ராணிக்கோட்டைக்கும் ராஜா கோட்டைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்குது.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் ஆட்சியில் வந்து அமைச்சிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா 2 நெற்களஞ்சியம் வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் ராஜாக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நெற்களஞ்சியம் கீழே ஒன்று இருக்குது. ஸோ அதேமாரி மேலே ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே நெற்களஞ்சியம் எதுவுமே கிடையாது. மேலே டெரஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 நெற்களஞ்சியம் இருக்குது. அங்கே வாழ்ந்த பல்லவர்கள், ஸோ அங்கே வாழ்ந்த ராணி, ஸோ அவங்களுக்கு சர்வ் பண்ண சர்வெண்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெற்களஞ்சியத்தில் தான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்காணிப்பு கோபுரம் 1, 2 இருக்குது மேலே. நம்ம ஜிஞ்சி ஃபோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 கிட்ட இருந்தது கண்காணிப்பு கோபுரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 2 தான் இருக்குது. கண்காணிப்பு கோபுரம் 2 தான் இருக்குது. கார்னராக 2 தான் இருக்குது. அந்த கண்காணிப்பு கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ அந்த கண்காணிப்பு கோபுரத்துலேருந்து நம்ம இங்கே மேலே இருந்து பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து கோட்டை உள்ளே வராங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி செஞ்சு சரௌண்டிங் ஃபுல்லாக எல்லாமே தெரியும். பட் அங்கேருந்து பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பு கோபுரத்தில் யார் உள்ளே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாது. அந்தளவுக்கு அவ்வளோ அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்காணிப்பு கோபுரம் அமைச்சிருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா குரங்கும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. செஞ்சி ராஜா கோட்டைக்கும் ராணிக்கோட்டைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம செஞ்சி கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டாப்பில் வந்து ஒரே ஒரு மண்டபம் இருக்குது, ஒரு நெற்களஞ்சியம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டபமே கிட்டத்தட்ட 4 மண்டபம் கிட்டே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தூண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராணிக்கோட்டை மண்டபத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 தூண் கிட்டே இருக்கும். ஸோ 2 மண்டபம் இருக்குது. 2 மண்டபம் 500 தூண்ஸ் கிட்டே இருக்கும். ஒரு தூண்லேயும் அவ்வளோ அழகாக சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. எல்லாமே ஒரே கலரில் செதுக்கப்பட்ட அந்த சிற்பங்கள். அந்த சிற்பம் செதுக்கும் போது ஒரு கல் ஏதாச்சும் டேமேஜ் ஆனால் கூட ஃபுல்லாக செதுக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ கிளியராக அவ்வளோ பர்ஃபெக்டாக செதுக்கியிருக்காங்க தூண். 500 தூண் கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்ம ராஜா கோட்டைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல. ஸோ அந்த ஆயிரங்கால் மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வீலாகில் பார்க்கலாம். ஆயிரங்கால் மண்டபம் ராஜா கோட்டை கீழே இருக்குது. அதை நம்ம இன்னும் கவர் பண்ணலை, டைம் இல்லை, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. ஸோ இங்கே சிக்னல் வேறு அவ்வளோவா இல்லை, வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நம்ம அங்கே இருக்கிற பேலன்ஸ் ஒன்று மட்டும் பெண்டிங் இருக்குது, ஆயிரங்கால் மண்டபம், அதை மட்டும் கவர் பண்ணிடலாம். ஸோ சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க ராணிக்கோட்டைக்கு கீழே இருக்கிற சிற்பங்களில். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் ரூப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கருங்கல்லால் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரூப் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம போகிற மாரி வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி போட்டு ராடு வச்சு எதுவுமே பண்ணல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டாப் ரூப் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்லால் செதுக்கியிருக்கிறாங்க. மழை பெஞ்சால் ஒரு ட்ராப் தண்ணி கூட லீக் ஆகாத அளவுக்கு அந்தளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சுருக்குறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரூஃப் போட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்தால் லீக் ஆகுது, அந்த பெயிண்ட் இந்த பெயிண்ட்னு சொல்லி அடித்து ஏகப்படுது. பட் இத்தனை வருஷம் தாண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு சொட்டு லீக் இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்பு கொண்ட கலவையை யூஸ் பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. இன்னும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நெற்களஞ்சி 2 நெற்களஞ்சியுமே வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மண்டபமும் கொடுத்துருக்கேன். பில்லரில் அந்த மண்டபத்துக்கு உள்ளே போகும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு அடிக்கு மேலே மண்டபத்தில் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்தோன்னா ஒரு சிங்கம் மாரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கோயிலை சுற்றி அந்த சிங்கம் மாரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதேமாரி கீழே வந்து பார்த்திங்கன்னா யானை படம் மாரி யானை படம் எல்லாத்துலையும் எல்லா படமும் போட்டிருக்காங்க. ஒரு சிற்பத்துக்குமே வந்து பார்த்தோன்னா அதுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு அவ்வளோவா டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ தெரியாமல் நம்மளும் சொல்லக்கூடாது. சிற்பங்கள் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கிறாங்க. நம்ம கீழே வந்து மேலே ஏறும் போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 மண்டபம் இருக்குது. மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஏறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்து உட்காந்து போகிறதுக்கு 4 மண்டபம் கிட்டே இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி கோட்டையில் வந்து அதிகமாக இருக்குது, ராணிக்கோட்டையில் வந்து கம்மியாக இருக்குது. பட் நல்லா இருக்குது, மண்டபம் எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா 3வது மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராணிக்கோட்டையோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து தமிழ்லையும் எழுதி வச்சுருக்காங்க, ஹிந்திலையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. வேணும்னா அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிங்க. நான் அதை அந்த வீடியோவில் படிச்சிருப்பேன் நான். பட் அது வாய்ஸ் அவ்வளோ கிளியராக இருக்குது. ஏன்னா நான் மலை மேலே ஏறும்போது அவ்வளோ வெயில் அவ்வளோ அதிகமாக இருந்தது. ஸோ என்னால் அந்த மலையில் ஏறதுனால ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அதை கிளியராக படித்து சொல்ல முடியல. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு அதிகமாக வாங்குறதுனால அதை கிளியராக படித்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த பாறை வந்து எப்படி வந்து ப்ரோக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல காமிச்சிருப்பேன். ஸோ
ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாறை வந்து எப்படி வந்து அப்போ வந்து ட்ரில்லிங் மிஷின், ஹேமரிங் மிஷின் இப்போ எவ்வளோ நல்ல டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொழில்நுட்பமே இல்லாத காலத்தில் எப்படி வந்து பாறையை வந்து ரெண்டாக கட் பண்ணி இவ்வளோ அளவுக்கு பர்ஃபெக்டாக செதுக்கிறீங்க அப்படின்னா, பாறையை கட் பண்ணுறதுக்கு ஒரு யுக்தி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா, பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மாரி பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் 2 இன்ச்சு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேப் வச்சு பஞ்சு மாரி பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டையை வந்து வச்சு அடிச்சிடுறாங்க. கட்டையை வச்சு அடிச்சுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றிடுறாங்க. தண்ணி ஊற்றதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சுவலாக வந்து வுட்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, வுட்டில் வந்து நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது வுட்டோட குவாலிட்டி அப்படி. ஸோ அந்த பாறையை பழகிறது இந்த ஒரு தொழில்நுட்பத்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலையும் சேம் இதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரமிட் எகிப்து அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லுது. அந்த ஹிஸ்ட்ரியை தவிர்த்து நம்ம டைரெக்டாக போயிட்டு எந்தெந்த இடத்துலலாம் அந்த பாறையில் வந்து உடைச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம ஷூட் பண்ணி வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம செக் பண்ணது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லை வந்து ஓட்டை போட்டிருப்போம். ஓட்டை போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டையை வச்சு அடித்து தண்ணி ஊற்றிடுவாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விரிவடையும் போது பார்த்தீங்கன்னா பாறை ரெண்டாக வந்து உடஞ்சிடும். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பட் இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக செய்ய முடியுமான்னு தெரியல. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நுட்பம்லாம் இல்லாத காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்களை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம கீழே வந்து மேலே வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மண்டபம் இருக்குது. அந்த 4 மண்டபத்து மேலே டாப்பில் வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அந்த மண்டபத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவு மாரி வந்து பார்த்தீங்கன்னா கவு மாரி இறக்கியிருப்பாங்க. அந்த பாறையை வந்து பார்த்தீங்கன்னா கவு மாரி இறக்கியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈவனாக இருக்கும். கார்னரில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஈவனாக இருக்கும். அந்த கவு மாரி டிசைன் அவ்வளோ அழகாக ஒளியில் செதுக்கியிருப்பாங்க. அதுவும் வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பமே இல்லாத காலத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. நம்ம ஏறி வர அந்த 4 மணி மண்டபத்துலேயும் சிற்பங்கள் இருக்குது. உள்ள ராணி மண்டபத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 500 தூண் கிட்ட இருக்குது. அந்த ஒரு தூண்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்களை வந்து செதுக்கியிருக்காங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அது அழியாத ஒரு சுவடுகளாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போயாச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். இப்போது நம்ம ஒரு பிளேஸுக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்தந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸுக்கு உண்டான இடம் மட்டும் டூரிசம் பிளேஸ் மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் செஞ்சிக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 டூரிசம் பிளேஸ் இருக்குது. ஒன்று செஞ்சிக்கோட்டை இருக்குது. செஞ்சிக்கோட்டை தான் ராஜாக்கோட்டை சொல்லுவாங்க. ஸோ செஞ்சிக்கோட்டை இருக்குது, ராணிக்கோட்டை இருக்குது அது பக்கத்தில். செஞ்சிக்கோட்டைக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால மண்டபம் இருக்குது. ஆயிரங்கால மண்டபம் நம்ம இன்னும் ஷூட் பண்ணல. நெக்ஸ்ட் வீக் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஷூட் பண்ணுறதுக்காக. அதையே நம்ம ஷூட் பண்ணி போடலாம். ஸோ கிருஷ்ணகிரி கோட்டை இருக்குது. பட் கிருஷ்ணகிரி கோட்டையை அவ்வளோவும் வந்து பீப்புள்ஸ் வந்து போகிறது இல்லை. ஸோ அதுக்கு உண்டான வழியும் கேட்டதுக்கு யாரும் அவ்வளோ கிளியராக சொல்லலை. 3 கோட்டையுமே பக்கத்தில் இருக்குது. மோஸ்ட்டாக யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கோட்டை, ராணிக்கோட்டை தான். நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கோட்டைக்கு தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒரு 90% ராஜாக்கோட்டையை தான் வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் பண்ணுறாங்க. ராணிக்கோட்டையை அவ்வளோ யாரும் 20% தான் யாரும் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கொத்தலங்கள் சஜஷன் பண்ணுறது கிடையாது. பட் நான் பார்த்த வரைக்கும் கெஸ் பண்ண வரைக்கும் ராஜாக்கோட்டையை கம்பேர் பண்ணும்போது ராணிக்கோட்டையை கம்பேர் பண்ணால் ராஜாக்கோட்டையை விட ராணிக்கோட்டையில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, பிளேசஸ் நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் ராஜாக்கோட்டை நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து சுற்றிட்டு தான் மலை மேலே ஏறணும். ஸோ ரொம்ப லென்த்தாகவும் இருக்குது. இது ராணிக்கோட்டை அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோட்லேயே மேலே ஏறலாம். இது நம்ம சுற்றிட்டு ஏறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ப்ளஸ் அதையும் மீறி நம்ம மேலே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பழைய சிற்பங்கள் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் ராஜாக்கோட்டையை கம்பேர் பண்ணும்போது ராணிக்கோட்டையில் அதை விட நிறையா இருக்குது. ஸ்பேசஸ் நிறையா இருக்குது, மண்டபம் நிறையா இருக்குது, சிற்பங்கள் அதிகமாக இருக்குது, தூண் அதிகமாக இருக்குது. ஸோ மேலே டாப்பில் போய் நின்று பார்க்கும்போது ஃபுல் வியூ எல்லாம் அவ்வளோ கிளியராக பர்ஃபெக்டாக தெரியுது. ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. பட் ஒரே நாளில் கண்டிப்பாக உங்களால் ராஜாக்கோட்டையும் ராணிக்கோட்டையும் கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. நீங்கள் அப்படி கவர் பண்ணுற மாரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் எல்லாமே கிளியராக சுற்றி பார்க்க முடியாது. ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டையை கவர் பண்ணுங்கள். நீங்கள் கீழே வந்து போகும்போதே சுற்றி கரெக்டாக எல்லாமே கிளியராக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம வந்தோம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ தூரம் செலவு பண்ணி வந்து நீங்கள் பார்த்ததுமே வேஸ்ட்டு. ஒரு கோட்டையை கவர் பண்ணாலும் கிளியராக கவர் பண்ணிட்டு போங்க, கிளியராக பார்த்துட்டு போங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம வெளிநாட்டில் போயிட்டு இங்கேருந்து சிங்கப்பூர், மலேசியா வீசா எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து அவ்வளோ தூரம் போய் சுற்றி பார்க்குறத விட நம்ம தமிழ்நாட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிறதையே சுற்றி பார்க்கலாம்.
சில பேர் இன்னமும் பார்க்காமே இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ செஞ்சியில் வந்து செஞ்சி கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமி செஞ்சி கோட்டையில் மேலே இடத்துல வந்து ஒரு சிவன் சிலை ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் சாமி சிலை ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 10 days ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 5 days முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 days பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த 10 days வந்து நம்ம போனால் மறுநாள்லேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்திய தொழில் துறையே வந்து பார்த்திங்கன்னா அது அந்த 10 daysக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லி இந்தியன் தொழில் துறையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ண டேட்லேருந்து இன்னும் 5 நாள் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ வரவங்க வந்து ஃப்ரீயாக ஃபேமிலியோட வரவங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதே மாரி நீங்கள் லேட்டாக வரீங்க அப்படின்னா டிக்கெட் ஃபீ கம்மியாக தான் வாங்குறோம், 25 rupees மட்டும் தான் வாங்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே கிடையாது. செஞ்சிக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பட் 2 வீலர் பார்க்கிங் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அடிஷ்னலாக காசு வாங்குறாங்க. ஸோ டிக்கெட் போடுறாங்க, 2 வீலருக்கு தனியாக காசு வாங்குறாங்க, டிக்கெட் தனியாக வாங்குறாங்க. பட் உங்களுக்கு ராணிக்கோட்டையில் அப்படி கிடையாது. 2 வீலர் கார் பார்க்கிங் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அதேமாதிரி டிக்கெட் ஃபீஸ் மட்டும் 25 rupees வாங்குறாங்க. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் வாங்க, செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே இருக்குது. நம்ம வெளிநாட்டில் போயிட்டு பார்க்குறத விட்டுட்டு இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கிறதே வந்து இன்னும் நிறைய இடத்துல பார்க்கலாம் தான் வந்து பார்க்காம நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரே இடத்துலையுமே 2 டூரிசம் பிளேஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ஸோ நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு உங்கள் ஊரில் ஏதாச்சும் ரொம்ப டூரிசம் பிளேஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி வேறு எங்கேயாச்சும் நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிளான் பண்ணியிருக்கோம். பட் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஃபோன் உள்ள அலோடு இருக்கான்றது தெரியல. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஷூட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலை. அங்கே நிறையா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நடந்தது, அதையும் மீறி சால்வ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் எடுக்க அலோவ் பண்ணாங்க. பட் ராணிக்கோட்டையில் வந்து ஷூட் எடுக்க அலோவ் பண்ணாங்க, அவ்வளோவும் எதுவும் சொல்லலை. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் கடந்து செல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளவோ நம்ம கவர் பண்ண முடியும் அவ்வளோ கவர் பண்ணி நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுங்க. ஸோ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். டைம் கொஞ்சம் இல்லை, அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷனும் லீவும் அவ்வளோவா எங்கள் ஆஃபீஸில் இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ வரும். தஞ்சாவூர்லேருந்து அடுத்த வீடியோ வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வரும்போது இன்னொரு படிக்கட்டு அந்த படிக்கட்டு அப்படியே மேலே அங்கே ஜாயின் ஆகுது. ஆக்சுவலாக இங்கே வந்து சிப்பாய்ங்க இருப்பாங்க. சிப்பாய்ங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் நின்றுட்டு எப்படி யாராவது நம்ம நாட்டை அடிக்க வராங்களா, யாராவது மேலே ஏறி வராங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. மொத்தம் 3 ஊர் வருதுல்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 3 படிக்கட்டு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸில் நம்ம வந்து ஒரு படிக்கட்டு. ஸோ அது இல்லாமல் இங்கே ஒரு வழி வருது. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுலாம் துண்டு உடச்சி வச்சுருக்காங்க. ஸோ இது மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு வழி, அதேமாதிரி அங்கே லாஸ்ட்டில் பார்த்தோம்னா அங்கே ஒரு வழி, அது இல்லாமல் என்ட்ரன்ஸில் ஒரு வழி. அப்போ மொத்தம் 3 வழி இருக்குது போல். 2 வழி வந்து பார்த்தீங்கன்னா செதுச்சு வச்சுருக்காங்க.
is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Times don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world but keep the sky on your mind. கொத்துனாங்கன்னா தண்ணி மரக்கட்டில் தண்ணி ஓரம்னாங்கன்னா மரக்கட்டை வந்து ரெண்டாக குறைக்கும், எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான்
பேர்லாம் நிறைய கிளிக்கு வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு வரி போகுது, அங்கே வரி போகுது.
நல்லா இருக்குது. டூரில் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரே பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை, கிருஷ்ணகிரி கோட்டை, ராணிக்கோட்டை ஒரே பிளேஸில் 3 இடம் இருக்குது. வெயிலில் மட்டும் தயவு செஞ்சு வந்தீங்கன்னா எடுத்துருவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நான் கேட்கும் பதில் இங்கு வாராதா, நான் தூங்க மணி ஒன்று வெயில் வந்துடுச்சு. ஸோ வெயில் தாங்கலை எனக்கு. ராணிக்கோட்டை, கிருஷ்ணகிரி கோட்டை, ராஜாக்கோட்டை 3 பிளேஸுமே ஒரே இடத்துல இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் 3 கோட்டை சுற்றி பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் 2 days ஆகும். ஆயிரங்கால் அங்கேருந்து மகாலில் போயிட்டு அப்படியே செஞ்சுட்டு அப்படியே ஹோட்டலில் போயிட்டு பேக்ஸ் வெளியே இதோ தெரிந்து வரும். ஸோ இதுதான் ஆயிரங்கால் மண்டபம். அங்கே நம்ம போகிறோம். இங்கே தான் முக்கியமானது ஒன்று இருக்குது. முக்கியமானதுன்னா நான் சொல்கிறேன், நான் படித்த ஸ்கூலு எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கு. இந்த வாட்டர் டேங்க் வந்து தெரியுதா? இந்த வாட்டர் டேங்க் தெரியுதா? வாட்டர் டேங்க்கில் இதுதான் நான் படித்த ஸ்கூல். ஓகே, இன்னும் நிறையா பிளேஸ் இருக்குது. மேலே கீழே வந்து பார்த்தா சின்னதாக தெரியுது, பட் உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்குது. நிறைய மண்டபம் இருக்குது. பார்த்தா நிறைய ஃபுல் வியூ
கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாப் இருக்கும். இதுதான் டாப். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பாய்ஸ் இங்கே நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. எதிரி வந்து யாராவது நம்மளை வந்து தாக்க வராங்களா என்னன்னு சொல்லிட்டு.